இன்றைக்கி நான் என்னோடய ஷெடியூல் போட்டிருக்கேன். டே 1ல் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். சரியா, இன்றைக்கி டேட் 4/5/26. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒரு 1 மந்த்துக்கு ஷெடியூல் போட்டிருக்கேன். சரியா, இப்போ நான் வீட்டில் வந்து ஒர்க் போயிட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து இப்போ லீவில் இருக்குது. சரியா, இப்போ இன்றைக்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீசனிங், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, பாலிட்டி. இன்றைக்கி 1 டே அந்த டாபிக் நம்ம ஷெடியூல் பண்ணி பிடிக்க போகிறோம். சரியா, இப்போ அந்த டாபிக் கவர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன். சரியா, இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் டாபிக் ரீசனிங்கில் பகடை டாபிக் படிக்கிறேன். சரி, 1 ஹவர் வந்து நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு பகடையில் ஒரு 3 டைப் இருக்குது ப்ராப்ளமு. இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து 3க்கு எதிரே அமையும் என்னன்னு பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து 2 ஸ்கொயர் கொடுத்துட்டு, சரியா, இதில் 3 4 2 4 2 5. சரியா, இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் 4 2 காமனாக இருக்குது, இதில் 4 2 காமனாக இருக்குது. அப்போ என்ன, இப்போ ஈஸி தான், இது ஒரு டைப்பு. அப்போ மீதி ரிமைனிங் எனக்கு 3 5. இப்போ என்ன கொடுக்காங்க, 3க்கு எதிரே உள்ள அமையும் என்ன கேட்குறாங்க இல்லையா. அப்போ 3க்கு எதிரே வந்து உள்ளதான் என்ன வந்து 5. சரியா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சரியா, கொஞ்சம் என்னோடய கையில் எழுத முடியலை. சரியா, அந்த ரீசன் தான். அப்போ டைப் 1. சரியா, இது ஒரு டைப்பாக. அதான் செகண்ட் செம் பார்க்கலாம். இப்போ 1 5 4 4 3 5. சரியா, இதில் எது காமனாக இருக்குன்னு பார்ப்போம். இது 5 4, இது 4 5 காமனாக இருக்கா. அப்போ எதிர் 1க்கு இது என்னது, 1க்கு எதிர் வந்து 3. சரியா, எதிர் பக்கம். ஓகேவா. இப்போ எதிர் பக்கம் அம்மை வந்து அருகில் வந்து வராது. இப்போ எதிர் பக்கம் எதிர் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது அருகில் வராது. சரியா, அருகில் வந்து வருதுன்னா இது வந்து எதிரே பக்கத்தில் வராது. சரி, ரெண்டு சேம் கான்செப்ட் போகுது. சரியா, அப்புறம் இன்னொரு செகண்ட் சம் பார்க்கலாம். ஈக்குவல் என்ற குறியீடுக்கு எதிராக வருவது என்னன்னு கேட்குறாங்க. சரியா, இதில் ஈக்குவல் டு, சரியா, இது என்னோட பெர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு ஸ்டாரு. சரி, அதே போல் ப்ளஸ்ஸு ஸ்டாரு ஈக்குவல். சரியா, இப்போ என்ன பண்ணிருக்கு, எது காமனாக இருக்குது பார்க்க போகிறோம். இதில் ப்ளஸ்ஸும் என்னது ஸ்டாரும் காமனாக இருக்கா, 2லேயும் காமனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன போகிறோம், ரிமைனிங் என்ன இருக்குது, பெர்சன்டேஜும் ஈக்குவலும் காமனாக இருக்குது, இது செப்பரேட்டாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலுக்கு குறியீடு என்ன எதுக்கு எதிராக உள்ளது. ஈக்குவலுக்கு எதிராக வந்து என்னது, பெர்சன்டேஜுக்கு இருக்குது. சரியா, இது ஒரு டைப். சரியா, அப்போ செகண்டே பார்க்கலாம். இதில் இதே ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குது, 3 2 5 6 1 3. இதில் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்தால், சரியா, அப்போ ஒரு பக்கம் மட்டும் சமமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடலாம். சரி, இது ஒரு டைப் இருக்குது. சரி, கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடலாம். இதில் பார்த்தா 3 5 2 3 1 6. சரியா, இப்போ என்னடா, இப்போ ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, 4 தான் இல்லை. இப்போ ஷார்ட்கட் என்ன தெரியுமா, இப்போ 3க்கு எதிரே வந்து என்ன உள்ள பக்கம், 3க்கு அடுத்து 4 தான் வரும். சரியா, இதுதான் ஆன்சர். ஓகேவா. இந்த மாதிரி ஒன்று மட்டும் காமனாக 2 ஸ்கொயர்லையும் காமனாக இருந்தால் 3க்கு அடுத்து எதிராக உள்ள 10 அடுத்துன்னு கேட்டாங்களே, அடுத்த நம்பர் என்ன வருதோ அதான் போட்டுக்கணும். சரியா, அதுக்கடுத்து 6க்கு எதிரே உள்ள பக்கம் அமையும் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. 6 2 3 நான் 1 4 6. சரி, இதில் 2க்கு காமன் வந்து 6 இருக்கா. அப்போ சேம் டைப் தான். இப்போ 6க்கு எதிரே உள்ளது. இதில் 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. டேரெக்டாக 6க்கு எதிரே உள்ளது 5. ஓகேவா, இது ஒரு டைப், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிக்கு எதிரே அமையும் எழுத்து. இது லெட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபிசி லெட்டர் கொடுத்துருக்காங்க, ACDBED. சரியா, இதுக்கு எது காமனாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ காமனாக இருக்கிறது டி. சரியா, டியா, டிக்கு எதிரே உள்ளதுன்னு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது சேம் 2 டைப்பில் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரதான் பார்ப்போம். இப்போ ஒரு லெட்டர் காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே சிக்கு எதிராக அமையும் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இல்லை சிக்கு எதிராக உள்ளது வி, அந்த நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டுருப்போம்ல, அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். DCA DBE. சரியா, அப்போ சிக்கு எதிராக உள்ளது பி, இதுதான் ஆன்சர். ஓகேவா, இது ஒரு டைப். அப்புறம் 4 புள்ளிக்கு எதிராக அமையும், இது வந்து நமக்கு தாயம் விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி. இதில் ஒரு டாட்டு, 2 டாட்டு, இது 5 டாட்டு, 2 3 4. சரியா, அப்போ 2 5 1. இதில் எது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்கா. அப்போ 2 5 1 2 3 4. சரியா, இப்போ 4 புள்ளிக்கு எதிராக அமைவது என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ 4க்கு எதிராக உள்ளது 1. சரியா, இது ஒரு டைப்பு. சரியா, அப்புறம் 1க்கு எதிராக அமையும் எண் எது யாருன்னு கேட்குறாங்க இல்லையா. இதில் 3 காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 3 ஸ்கொயர் கொடுத்துட்டு இப்போ என்னன்னாங்க, இப்போ 2 5 3 2 5 4. அதே போல் 3 1
ஆர் ஏதோ ஒன்று 2 மட்டும் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நமக்கு 2லேயும் வந்து எது காமனாக இருக்குது பார்ப்போம். இப்போ 2 5 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. இதுக்கு எதிராக உள்ளது 3க்கு எதிராக வந்து 4 தான் இருக்குது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1க்கு எதிராக அமைவு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், 1க்கு எதிராக அமைவது என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கே 1 கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ இதை விட்டுட்டு இது 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிற போகிறோம். சரியா? அதே மாதிரி இதில் எது காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். காமனாக இருக்குது 3 தானே. அப்போ அதை கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடுவோமா, 3 2 5, அதே 3 6 1. அப்போ 1க்கு எதிரே உள்ளது ஆன்சர் 5. ஓகேவா? இதான் ஆன்சர். ஓகேவா? சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.